இப்போ இந்த வந்து 1/2 கப்பு போல் லூக் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ லேஸ் சூடான தண்ணி அது போடக்கூடாது. இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு சுகர் தேவை. ஸோ இப்போ வந்து இந்த வாட்டரில் இந்த வாட்டரில் இப்போ ஈஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து இந்த தண்ணியில் வந்து போட போகிறேன். இது வந்து லேஸ் சூடாக இருக்கணும். இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கலாம் இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. மகியை பாருங்க, எதை போட போகிறேன்? உப்பா? அவள் வந்து நான் இந்த கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் எடுத்தாலே அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி போடு. இப்போ நான் மைதா மாவில் வந்து உப்பு போட சொல்லியிருக்கேன் அவளுக்கு. சரி போதும், கூட கொஞ்சம். சரியா? ஓகே, தேங்க்யூ. அது ஆக்டிவேட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து மைதா மாவில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மைதா மாவில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அந்த பீட்டரில் உள்ள இந்த டோ அட்டாச்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ண போகிறேன், எப்படி டோ வருது அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த மைதா மாவில் உப்பு போட்டிருக்கேன்ல, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈஸ்ட் வாட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் உட்டன் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். தண்ணி கூட கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நான் இதை வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பிளெண்டரோட அட்டாச்மெண்ட் டோ ஹூக் உண்டுல, ஸோ இது முக்கால்வாசி உங்கள் பிளெண்டர் எல்லாத்துக்கு கூடயும் இருக்கும். இதை வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி விட போகிறேன். ஸோ பீட் பண்ண இந்த டோ வந்து அப்படியே இதாகி வரும். ஓகே. ஸோ நம்ம ஆன் பண்ணி பீட் பண்ணலாம். எங்கெல்லாமோ ஓடி பவுல். ஓகே. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிட்டு லைட்டாக நீட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நான் இப்போ இதை வந்து டோ ஹூக்லேருந்து எடுத்துட போகிறேன். டோவை எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது டெக்ஸ்சர் அப்படின்னு. சொன்னேன் பரவாயில்ல, அந்த டோ ஹூக்கில் வந்து நீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து அழகாக கொடுக்குது. நம்ம கையில் பிசைகிறத விட அது ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டரும் வந்து நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி கொண்டு வந்துடுறேன். ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக நீட் பண்ணி தந்துடுச்சு பாருங்கள் இந்த டோ ஹூக்கு. ஸோ வந்து நம்ம ப்ரெட்டு எல்லாமே வந்து இப்படி வந்து ஒரு ஸ்மூத் பால் மாதிரி கொண்டு வரணும் இந்த மாதிரி. ஓகே. ஸ்மூத் பால் மாதிரி கொண்டு வந்துட்டு அதை திருப்பி நான் அதே பவுலில் போட்டு
இப்போ வந்து இதை ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours நல்லா டபுள் ஆகிற வரைக்கும் ரைஸ் ஆகணும். ஸோ இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுருங்க. நான் எப்போவுமே அவனுக்குள்ளாடி வச்சுருவேன். அது வந்து அப்படி வார்மாக இருக்குமா அதனால். ஆனால் ஆன் பண்ண மாட்டேன் அவனை. ஸோ இது 2 hours ரைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட டோ வந்து நல்லாவே ரைஸ் ஆகிடுச்சு. ரைஸ் ஆகி நான் வந்து லைட்டாக அப்படி பஞ்ச் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு 2 விதமாட்டி இது பண்ணி தான் அனுப்ப போகிறேன். ஒன்று வந்து சூப்பு கூட சர்வ் பண்ணக்கூடிய ப்ரெட்டு ஸ்டிக் மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், டோ சூப்பராக ரைஸ் ஆகி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சூப் கூட சர்வ் பண்ணக்கூடிய ஃபொகாஷியா பிரெட் ஸ்டிக் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை வச்சு நான் ஒரு சிக்கன் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை வச்சு நான் உங்களுக்கு பிரெட் ஸ்டிக் பண்ணி காணிக்கிறேன். ஸோ டோ வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பீஸா டோ தான். இந்த டோ வச்சு நீங்கள் பீஸா கூட பண்ணிக்கலாம். ஸோ கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 4 பிரெட் ஸ்டிக் வந்து பண்ண போகிறேன். ஸோ பிரெட் ஸ்டிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஒன்று இப்படியே வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் மட்டும் ஒரு கட் மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை வந்து ட்ரேயில் வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து பிரெட் ஸ்டிக்ஸை ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 15 minutes ஓரத்தில் வச்சிடப்போகிறேன். கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். ஓகே, ஸோ இது ரைஸ் ஆகட்டும், அப்புறம் காணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபொகாஷியா பிரெட் ஸ்டிக் வந்து ஒரு 10-15 minutes ரைஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து மேலே ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து பட்டர் கூட உருக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் பார்ஸ்லே. ஸோ நீங்கள் வந்து என்ன ஹர்ப் வேணாலும் போட்டுக்கலாம். பார்ஸ்லே, ஆரிகானோ, எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் இது வந்து கார்லிக். ஸோ நீங்கள் வந்து துருவன கார்லிக் போட்டுக்கலாம். நான் வந்து கார்லிக் பவுடர் போட போகிறேன். நீங்கள் வந்து துருவன கார்லிக் கூட போட்டுக்கலாம். ஸோ கார்லிக் பவுடர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கார்லிக் ஹர்ப் ஆயில். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிட போகிறோம். ஸோ இது வந்து இந்த பிரெட் ஸ்டிக்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்ஸ் கூடலாம் குட்டீஸுக்கு வந்து வெறும்போலையே சாப்பிட கொடுக்கலாம். வெறும்போலையே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படி அந்த கார்லிக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரெட் ஸ்டிக் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து 1 ஸ்டெப் கூட போய் சீஸ் போட போகிறேன் மேலே. ஏன்னா வந்து இது சீஸ் கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ், அதனால் துருவன சீஸை மேலே போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகுது.
இப்போ வந்து இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டட் அவனில் வந்து 8லேருந்து 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடுறேன். பேக் ஆனோன்னு காணிக்கிறேன். பிரெட் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஃபக்காஷியா பிரெட் ஸ்டிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட், சூப்பராக இருக்கும். சூப்ஸ் கூட சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.